கேள்வி வந்து கல்லு வளத்துல வளருது பாரு, அதுக்கு தான் இது கரையும். துண்ணு தண்ணி குடிச்சோம்னா, மென்று துண்ணு சாரம் முழுங்கினோம்னா, தண்ணி குடிச்சோம்னா அந்த யூரின் வழியால கரைஞ்சி வந்துடுது. கிட்னி பாயிண்ட்டுக்கு போனதுனால இதுதான் இதெல்லாம் தாண்டி இந்த மூக்கற்றை கீரையை தான் நம்ம வந்து பருப்பு போட்டும் கடைச்சி சாப்பிட்லாம். இல்லையா கொதிக்க வச்சு மிளகு ஜீரகம் பூண்டு போட்டு நல்லா கொச்சி சாறு இறங்கினார் பாடு எடுத்து வெடிக்கட்டி கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு குடிச்சோம்னா நமக்கு வாழும் கழியும். அந்த கிட்னி பாயிண்ட் கம்மியாகிறது கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுக்கும். அது வேறு ஒரே ஒரு தோசை துண்டுறதுக்கு கூட வலு இல்லாத கிட்னி போயிடுச்சு, இன்னும் 2-3 நாளில் செத்துரும் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. யார் உங்களுக்கா? ஒரு ஒரு பிள்ளைக்கு அங்கேருந்து வந்து யாரோ ஒருத்தர் வயசானவர் சொன்னாராம், இந்த கீரி பசு மொழி அவனுக்கு காசு கடைஞ்சி கொடுங்க, கொதிக்க வச்சு கொடுங்க அப்படின்னு. ஏம்மா 2 நாள் 3 நாள் தான் அவங்க அம்மா பால் மாறாத கொதிக்க வச்சு ஊற்றி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லாத அளவுக்கு ஆயிட்டான். அது ரோடுக்கு தான் அந்த கொதிக்க வச்சு கொடுத்தாங்களாம் அன்னாடம். அப்புறம் ஏம்மா எனக்கு பசி எடுது, எனக்கு சாப்பாடு தாமான்றானா. அதை பாடு சாப்பாடு எனக்கு இட்லி தந்து பார்த்தாங்களாம், 1 இட்லி 2 இட்லி பண்ணி இப்போ 4 இட்லி சாப்பிட்றானா. இப்போ நல்லா எழுந்து நடக்கிறான், சோத்தை தோன்றான். இந்த இலைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. மூக்கட்டைக்கீரையா? ஆமாம், மூக்கிட்டுற கீரை. இப்போ டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, தீபியா டாக்டருங்களே இந்த கீரையை சாப்பிடுங்க, பழைய உணவுக்கு வாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் ஊருக்கு அதை எடுத்துட்டு போலான் இருக்கேன். வீட்டில் முளைச்சிருக்கு. எடுத்து போய் வீட்டுக்கார அதை கொதிக்க வச்சு குடிக்க முடியலன்னா கூட சரி, நார்மலா நம்ம சாதாரணமா சாப்பிடலாமா? நம்மளாமே சாப்பிடலாம், தப்பே இல்லை. ரணக்கல் எதுக்கு யூஸ் ஆகுது? இது நமக்கு வயிற்றுல கல் உருவாகுதுல்ல, அது இதை துண்ணு 3 தழை துண்ணு தண்ணி குடிச்சோம்னா, 1 சொம்பு தண்ணி காலங்காத்தால பல்ல வலிக்கிக்கணும் 3 தழை துண்ணு தண்ணி குடிச்சோம்னா யூரின் பாசோட அது கரைஞ்சிடும். கரைஞ்சி யூரின்ல வழியாக. உங்களுக்கு கரைஞ்சிது ஆண்டி? எனக்கு வலி எடுத்தாக்கா வலி நின்றுடும். அது அப்புறமா வளர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லை, அதனால தான் முடியாமல் போய் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். நீங்கள் மெடிசனும் சாப்பிட்டீங்களா? ஆமாம், மெடிக்கலும் சாப்பிட்டேன். டாக்டர் கூட இங்கிலீஷ் மெடிசனும் சாப்பிட்டீங்களா? ஆமாம், அதுவும் சாப்பிட்டேன், இதுவும் சாப்பிட்டேன். நான் என்ன பண்ணுறது, அப்புறம் முடியாமல் போய் தான் சரி நம்ம போயிட்டுனாக்கா அப்புறம் தான் 3 கல் இருந்தது. அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டு இதுவும் சாப்பிட்றீங்களா? இப்பவும் சாப்பிட்றோம். முந்தா நாள் சாப்பிட்டேனே, முந்தா நாள் 3 தழையை மென்று துண்ணு 1 சொம்பு தண்ணி, அதான் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதன் பிற்பாடு தான் 9-10 மணிக்காக தான் டீ குடிச்சேன். ஏதோ கிட்னி பாயிண்ட் ஏதோ ஏறுன்னு சொன்னீங்க. எது ஆண்டி? எந்த கீரை? இதுமா, இது சாப்பிட்டோம்னா மூக்கட்டை கீரை தான் சாப்பிடணும். இது மூக்கட்டை கீரை நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ வாழும் கழியும் நம்ம உடம்புல. இது வந்து அந்த கிட்னி பாயிண்ட் கம்மி ஆகிறது, புத்துணர்ச்சி வரும். அதுக்கு பாயிண்ட் ஏறுன்னு சொல்றீங்களா? ஆமாம், பாயிண்ட் ஏறும். இது என்ன நெஞ்சு கறிக்கும், சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாக்காளம் வரும், ஜீரண சக்தி ஆகாது. இதை நம்ம சாப்பிட்டுக்கினே வந்தோம்னா ஒன்றுமே இல்லை, கிட்னி நல்லா ஆகிடும். அதுவும் அவ்வளோ கிட்னிக்கு இது நல்லது. இன்னமும் சாப்பிட்றீங்க? நான் இப்போ கூட எங்கள் பொண்ணு மைதிலி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், பையில் வச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில் சாப்பிடலாம். வீட்லேயே இருக்குது, எங்கள் வீட்டிலே இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்தேன்ல, அன்றைக்கி கூட பார்த்தேன் கூடாண்டா. இது நல்லா பச்சை பச்சை இருக்குது, எங்கள் பொண்ணு கொடுத்தது கொஞ்சம் உள்ள இருக்கு. இது நானும் போய், ஆனால் எப்படி ஆண்டி சாப்பிடணும்? இதை எப்படி ஆண்டி பொரியல் பண்ணணும்? இந்த கீரை பொரியல் பண்ணலன்னா இது இந்த பாருமா, இப்படி இலை இல்லை, இந்த இலையை இப்படி கிள்ளிக்கோ, இந்த இலையை இப்படி கிள்ளி சிறுவா அரிஞ்சிக்கோ. அரிஞ்சிக்கின்னு ஒரு நல்லா பெரிய வெங்காயம், இந்த இவ்வளோ கீரைன்னு வச்சுக்கேன், நல்லா பெரிய வெங்காயம் 2 காஞ்ச மிளகா சிறுவா இந்த கீரையை அலைஞ்சி நல்லா அலசிக்கும். அரியறதுக்கு முன்னே அலசிக்கும். அலைஞ்சி வச்சுக்கின்னு அப்புறமா இந்த சிறுவா அரிஞ்சு வெங்காயத்தை சிறுவா அரிஞ்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக இருந்தால் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, பெருக்கு நிறைய இருந்ததுன்னா 2 காஞ்ச மிளகா, அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாயை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா சவுக்கிட்டுன்னு இந்த கீரையை போட்டு அப்படியேமா பெரட்டி வெறும் சாப்பாட்டில் போட்டு, உனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி பிடிக்கலன்னா சோத்தில் போட்டே சுட பேசி சாப்பிடுவோம்.
ரொம்ப நல்லது. ஒன்று அப்படியே சாப்பிட முடியல கொதிக்க வச்சு குடி, இல்லையா பருப்பு போட்டு கடைஞ்சி ஊற்றிக்கோ. பருப்பு போட்டு கடைஞ்சி ஊற்றினா கூட சுட 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 சாப்பிட்றணும். இது ஏன்னா இது சொர சொரன்னு இருக்குது இல்லை, பொரிச்சாக சாப்பிட்றதுக்கு சொர சொரன்னு இருக்கும், நாக்கெல்லாம் ஓடுறதா இருக்கிற மாரி இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறது, பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு சோத்தை வச்சுட்டு பருப்பு கடைஞ்சி அப்படியே ஊற்றி சுட 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 சாப்பிட்றோம். ஆனால் இந்த கீரையை பொரிச்சிக்கின்னு சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது, கிட்னிக்கு நல்லது, ரொம்ப நல்லது. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு அப்படிதான் நிறைய கொடுத்தாங்க எங்கள் அம்மா. எங்கே இருந்தாலும் கிளிக்கிட்டு வந்துடுவோம். அப்பாவுக்கு என்னாச்சு? எங்கள் அப்பா வாழ்வு, அவர் மிலிட்ரியில் இருந்தார் இல்லை, சாம்பார் பார்த்தேன் உருளைக்கிழங்கு துண்ணு வாழ்வு எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா எல்லாரும் இந்த கீரையை தான் இந்த கீரையை தான் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு தருவாங்க. கீரையை செஞ்சு தருவாங்க. அப்புறம் இதுடைய வேரை தந்து அரைச்சி குழம்பு வச்சு ஊற்றுவாங்க. எதுக்கு? வாழ்வு களையிறதுக்கு. அப்படியா? இந்த வேரும் கலகா வேரும் எடுத்துன்னு வந்து அலசிட்டு, வேர்க்கடலை இல்லம்மா, நம்ம கலக்கா காட்டுல காய்க்குத கலக்கா, கலாய்க்காய், அந்த வேரா? அது வேறு இது வேறு எதாவது வச்சு சீவிட்டு அம்மியில வதக்கி எண்ணெய் ஊற்றி வதக்கி வெள்ளைக்கடுகு மிளகு ஜீரகம் எல்லாம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சு எங்கள் அப்பா குடிச்சுவாங்க. நாங்களாம் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கலாக்காய்னா அது காட்டுல காய்க்குது இல்ல, குண்டு குண்டா ஊசி முள்ளு முள்ளா இருக்குமே. முள்ளா இருக்குமே, பரிசோட முள்ளு குத்துமே. அந்த வேறு எத்தாந்து எங்க அம்மா இந்த வேரும் அந்த வேரும் வச்சு எங்க அம்மா குழம்பு வச்சு எங்க அப்பா குடிப்பாங்க. அவர் சொல்லுவாரு, எனக்கு இடுப்பே வரலையே காலே வரலன்னு எங்க அம்மா காட்டுக்கு போய் நோண்டிட்டு வரும். நோண்டிட்டு வந்து வச்சு குழம்பு வச்சு தருவாங்க. வேலை மேலேயும் ஊற்றி அனுப்புவாங்க, எடுத்து போய் சாப்பிடு அப்படின்னு. கருவாட்டு போட்டு வைக்கிறாங்கல்ல, கருவாட்டு போட்டு வைக்கிறேன்னா சிலர் சாப்பிடும் சிலர் சாப்பிட மாட்டோம். அதனால எங்கள் அப்பாவுக்கே ஊற்றி கொடுத்து அனுப்புவாங்க வேலை மேலே. எது? அந்த கருவாட்டு குழம்பு வச்சாங்கன்னா, அந்த மருந்து குழம்பு வச்சாங்கன்னா, இந்த இதில் வேர் கூட கருவாட்டு போட்டு வைப்பாங்களா? கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க, கருவாட்டு போட்டு குழம்பு வைப்பாங்க. ஏன்னா வெள்ளைக்கடு மிளகு வாயுலாம் கலையுமா? வாழ்வுலாம் கலையும். அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, கருவாட்டு போட்டு வச்சு குத்து அனுப்பும். ஆனால் முள் கருவாட்டு போட்டு வச்சாங்கன்னா ஒரு கருவாட்டு கூட குத்து அனுப்பாது, குழம்பு மட்டும் ஊற்றி அனுப்புவாங்க. எங்கள் அப்பா சாப்பிட்றதுக்கு பயப்படுவார், ஐயோ இது முள்ளாகுதுன்னு. அதனால கருவாட்டெலாம் எடுத்துட்டு குழம்பு மட்டும் ஊற்றி அனுப்புவாங்க. நல்ல ஹெல்த்து. அப்புறம் என்ன, அப்புறமா எங்கள் அப்பா எவ்வளோ நாள் இருந்தார், அவர் மிலிட்ரியிலேருந்து வந்து லேட்டு கல்யாணம் தானே. இதுதான் இது வந்து அது எதை எப்படி சாப்பிடணும் ஒருத்தவங்க கேட்டாங்க, அந்த ரணக்கல்லி சாப்பிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடணுமான்னு கேட்டாங்க. அதனால தான் நான் கேட்டேன். வெறும் வயிற்றுல எழுந்து பல்ல விளக்கிக்கின்னு 3 இலை 4 இலை தின்னு தண்ணி குடிச்சாங்கன்னா யூரின் வர சொல்ல அவங்களுக்கு 2 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட சொல்ல, 3 நாளைக்கு, அப்புறம் வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட சொல்ல, அப்போ சரியா போயிடும். சரியாகலன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போய் டாக்டர் கிட்ட தான் போகணும். நம்ம அந்த நேரத்துக்கு கேட்கும். லைட்டா இருக்கும் போது நம்ம பார்த்துக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துக்கணும். ஆரம்பத்திலே பார்த்துன்னு நம்ம அந்த தண்ணி குடிச்சு இந்த துணு தண்ணி குடிச்சு யூரின் போய் சரியாயிடும். சரி, ஓகே. ஆமா, இப்போ இந்த கீரை எடுத்து போறியா? இல்லை வச்சுக்கோங்க. நான் எனக்கு செடி மட்டும் கொடுங்க. செடி போன வாடி எடுத்துன்னு போனது காஞ்சி போயிடுச்சு, செடி மட்டும் கொடுங்க ஆண்டி. என்னமா வாடி கொடுத்தமிச்சிங்களா, அந்த செடி வந்து காஞ்சி போயிடுச்சு எனக்கு. அது எப்படி காஞ்சி தெரியல, தண்ணி ஊற்றணும். இது வந்து பசலைக்கீரை ஆண்டி. ஆமாம், பசலைக்கீரை. அது சுண்டைக்காய் செடி, இது பசலைக்கீரை. அது நித்தி செடி, அது சுகருக்கு உப்பு. ஆமாம் ஆமாம், நான் இங்கே நாற்று விற்றாங்க பாருங்க, இந்த நித்தியமல் இந்த இது தானே, இது நிறைய கலராக விற்றாங்க. எத்தனை வச்சும் பாருங்க, வெயிலுக்கு வரவே இல்லை. அது இது கலர். அது சுண்டைக்காய் செடி, இதுவும் சுண்டைக்காய் செடி. இந்த பூ தான் கொதிக்க வச்சு குடிப்பேன் நான் சுகருக்கு. ஆவாரம்பூ காஞ்சி போய் கிடக்கும் ஆண்டி, காஞ்சி போயிருக்கோம்ல ஆவாரம்பூ, அது சாப்பிடலாம். நானும் வாங்கியிருக்கேன். இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஆவாரம்பூ சுகருக்கு கண்ட்ரோல் வரும், உடம்புக்கும் நல்லது அது. ஆமாம், நானும் வாங்கியிருக்கேன். நானும் இப்போ இந்த அம்மா அதை பத்துங்கிறாங்களே, அவங்க தான் கவர் 30 ரூபான்னு தாம்பரத்துலேருந்து வாங்கி தந்தாங்க. 30 ரூபா தாம்பரத்தை வாங்கலன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து 20 ரூபாய்க்கு வாங்கின ஒரு கவர் நிறைய கொடுத்தாங்க. இங்கேயே வாங்கிக்கோங்க, நாட்டு மருந்து கடையில் இருக்கு. இங்கே குடாஞ்சேரியில் விற்குதே நாட்டு மருந்து கடையில். இங்க இருக்குல்ல காந்தி நகர்ல. அது அது காஞ்சி போனது. காஞ்சி போனது. நீங்க பச்சையா எங்க கிடைக்குது? பச்சையா எனக்கு வாங்கி வச்சேன். எங்க இருந்து கிடைக்குது? கூடாஞ்சேரி
பஸ் ஸ்டாண்டில் தான் கொடுத்தாங்கன்னு நான் அப்புறம் நெளிவு திராட்டான்னு ஒரு வாட்டி வாங்கி எங்கள் பேத்திக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். ஒன்று மட்டும் கொடுங்க, நிறைய வந்துடும். நான் நல்லதாகவே பார்த்து கொடுக்குறேம்மா, இவ்வளோ தோல் வைக்கிற மாதிரி. ஆண்டி எனக்கு சின்னதாகவே கொடுங்க, ஏன்னா வந்து ரொம்ப பெருசுலாம் வேண்டாம், வெயிட் தூக்க முடியாது. வகராத சரி மைக்காவில் போட்டு வச்சுக்கோ. சரி. எனக்கு ரணக்கல்லி ஆண்டி கொடுத்தாங்க. இந்த பசலைக்கீரையும் கொடுங்க ஆண்டி. வேறு இங்கே இது இது இருக்குல்ல, இரு வரேன் வேற வருதான்னு பார்க்குறேன். ஏன்னா பசலைக்கீரைக்கு இலை வச்சாலே வந்துடும். ஆமாம், இது இங்கே இருக்கிறது ஒத்து இப்படி அப்படியே தண்ணி ஊற்றிக்கிறேன் காலைல. இது எப்படி சாப்பிடலாம்? பருப்பு போட்டு கஞ்சி தான் ஊற்றணும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா? ஆமாம்மா, டேஸ்ட்டாக இருக்கும். செம்மைச்சொல்லின்னு சில பேருக்கு வந்துடுது, எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. வேறு வர மாரி இல்லையா? இது ஒன்று மட்டும் கொடுங்க, நான் காப்பாற்றிடுவேன். இங்கே தான் வெயிலுக்கு வரமாட்டேங்குது. காட்டுங்க. சரி, மண்ணு குட்டி இது தண்ணி ஊற்றினே இருக்குது. அது ஒன்று வச்சுன்னா போதும், அது பூ பூத்து வேற விந்தே மணிஞ்சிடும் நிறைய. இது எதுக்கு சார் ஆண்டி? அது அது இது முடக்காத்தான் கீரை, அதுவும் நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம். மிளகு முடக்கத்தான் கீரை நல்லா அலசிட்டு அதுக்கு மிளகு ஜீரகம் போட்டு எல்லாம் வெந்து பிற்பாடு அது வெறும் வயிற்றுல குடிக்கலாம். வெறும் வயிற்றுலேயே குடிக்கலாம். என்ன குடித்தாலும் நாட்டு மருந்து வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். நம்ம காஃபி குடிச்சிட்டு சாசா சாப்பிட்டுலாம் குடிச்சு அதில் பலன் இல்லை. வெறும் வயிற்றுல காலையில் அது அந்த முடக்கத்தான் குடிக்கணும்னா ஒரு கிளாஸ் தான் குடிக்கணும், நிறையலாம் குடிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு உனக்கு குடிக்க முடியல அந்த கசப்புன்னா கசப்பு, ஆமாம், கொஞ்சோண்டு புளி காரக்குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். மிளகு சீரகம்லாம் போட்டு காரக்குழம்புல அதுக்கு பூண்டு வெங்காயம் பூண்டு மிளகு வெள்ளைக்கடுகு எல்லாம் வச்சு அரைச்சி இத்தியம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். முருங்காய் போட்டு வச்சு கத்திரிக்காய் போட்டு வச்சு சூப்பரா இருக்கும். கருவாடு சாப்பிட மாட்டோம் நம்ம கவிச்சு, அதில் ஒரு முருங்காய் போட்டுக்கலாம், ஒரு கத்திரிக்காய் டேஸ்டா இருக்கலாம். ஆமா, டேஸ்டா இருக்கு. எங்க அம்மா, நான் ஊர்ல இருந்து எங்க அம்மா அடிச்சாங்க, நீங்க டேஸ்டா இருந்துச்சு. நாலு அதான் அங்க தொட்டியில வச்சேன் வரல. ஆமா, 5 தழை 6 தழை எடுத்து போய் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நல்லது வெடி கட்டி குடிப்பேன். முடக்கு அதெல்லாம் லைட்டா இருந்தா போகும். கால் வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு வச்சுக்கா, அதான் வேலை. பின்ன இவ்வளவு வயசுக்கு நான் என்ன இருக்கிறேன்னம்மா. ஆமா, இதெல்லாம் தான் நாட்டு மருந்து தான். இப்ப நானும் தான் நாட்டு மருந்துக்கு போறேன் இப்ப. சரி, அதான் இப்பவே சொல்றானே டிவிலயே பழைய உணவுக்கு வாங்கல். ஆமா, நம்ம எங்க பழைய உணவுக்கு வரோம், நாக்கு ருசியா தானே சாப்பிட்றோம். சரி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா,